கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில பாடலை பாடி நாம் கர்த்தரை சோதரிப்போம். அந்த அருமையான முதல் நாளிலே உயிர்த்த நாளை கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து அவரை துதிக்க வைத்திருக்கிறார். நம் தேவன் அன்புள்ளவர் என்ற பாடலை நாம் கலைஞர் தட்டி நாம் பாடுவோம். ஆமே. எத்தனை பேர் விசுவாசம் தேவன் அன்புள்ளவர், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசுவர், நமக்காக ஜீவன் தந்த இயேசுவர், நம்மை ஏதும் ஒன்றுமில்லை என்றபோது நம்மை நேசித்தாரே, நம்மை ஏதும் ஒன்றுமில்லை என்றபோது நம்மை நேசித்தாரே. நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன் இயேசு அவர் ஒருவர் தான். எந்த கடவுளும் இந்த உலகத்துல அவருடைய ஜீவனை கொடுக்கல. இயேசு மனுக்குலத்துல வந்து நமக்காக மறித்து நம்முடைய ஜீவனையே கொடுத்தார். எவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை ஆராதித்து
ஆவியோடு உண்மையோடு நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய சாந்தத்தில் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் சிவனே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தேவன் சர்வவல்லவர், உம்மை போல தெய்வம் இல்லை. தேவன் சர்வவல்லவர், உம்மை போல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Glory to the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So it's a blessing to be in the house of God. கர்த்தருடைய வீட்டில் இருப்பது ஆசீர்வாதம். Amen. Amen. Turn your Bibles to 1 Peter chapter 4 verse 7. 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய். Therefore be clear-minded and self-controlled so that you can pray. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. You know, in our lives now we need to be self-controlled. நம்முடைய வாழ்க்கையில சுய கட்டுப்பாடு வேண்டும். And clear-minded. Amen. தெளிந்த புத்தியும் வேண்டும். We are what our mind is. நம்ம மனம் எப்படி இருக்கிறதோ அப்படி நாம் இருக்கிறோம். Whatever our mind says we do. நம் மனம் சொல்லுவதை நாம் செய்கிறோம். Our mind says to do some crooked things we do. நம்முடைய மனம் குறுக்கு தவறான விஷயத்தை செய்ய சொன்னால் அதை செய்கிறோம். Later we realize what I have done is wrong. பிறகு உணர்ந்து கொள்கிறோம் நான் செய்தது தவறு என்று. That's why here Peter tells us to have a clear mind. ஆகவே தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Sensible thinking. உணர்வுள்ள ஒரு யோசிக்கிற ஒரு மனம். You see, one of the disciples, the 12 disciples of Jesus, Simon Peter, இயேசுவுடைய சீடர்களில் ஒருவனாகிய சீமோன் பேதுரு இப்படி சொல்கிறார். when Jesus was arrested, Simon Peter denied the Lord. இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது சீமோன் பேதுரு இயேசுவை மறுதலித்தான். Jesus went to Gethsemane to pray. இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிப்பதற்கு சென்றார். He went along with Peter, James and John. பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை அழைத்து கொண்டு சென்றார். Because Jesus was overwhelmed with sorrow to the point of death. இயேசு கிறிஸ்து துயரத்தினாலே வெகுண்டு அவர் அங்கே மனம் கசந்து அழுதார். He wanted them to watch and pray. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களை அவர் விரும்பினார். But they did not watch. ஆனால் அவர்கள் விழிக்கவும் இல்லை. They did not pray. ஜெபிக்கவும் இல்லை. What did they do? என்ன செய்தார்? They sleep. அவர்கள் தூங்கினார்கள். You know, the prayerlessness led Peter, who was faint-hearted, to deny Jesus 3 times. ஜெபம் இல்லாத காரணத்தினாலே பலவீன இதயமுடைய பேதுரு மும்முறை இயேசுவை மறுதலித்தார். If there's no prayer in your life, there's no blessing. ஜெபம் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. If there's no prayer in your life, the Lord will not meet your need. ஜெபம் இல்லாவிட்டால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது. If there's no prayer in your life, you can backslide. நீங்கள் ஜெபம் இல்லாவிட்டால் பின்வாங்கி போவீர்கள். You can come to church, you can do every sort of things. திருச்சபைக்கு வரலாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம். But if there's no prayer in your life, உங்கள் வாழ்க்கையில் தனி ஜெபம் இல்லாவிட்டால், there's no reading the Bible, வேதத்தை வாசிப்பதே இல்லை என்றால், there's no fellowship in the church, திருச்சபை ஐக்கியத்திலே நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டால், there is no blessing at all. அவர்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. You can earn the blessing by yourself. நீங்கள் உங்கள் சொந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். The Bible says the blessing of the Lord makes a man rich and adds no sorrow. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அந்த ஐஸ்வரியத்தோடு அவர் வேதனை கொண்டார். The disciples, they did not watch, they neither prayed. சீஷர்கள் விழிக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. Because of prayerlessness, ஜெபம் இல்லாத காரணத்தினாலே Peter had to deny the Lord 3 times. பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிக்க வேண்டியதாயிற்று. If there's no prayer in your life, we can also deny the Lord. நீங்கள் ஜெபம் இல்லாவிட்டால் நீங்களும் மறுதலிப்பீர்கள். If there's no prayer in your life, you can easily fall into the pattern of this world. நீங்கள் ஜெபம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் முறைமைகளை எளிதாக பின்பற்ற ஆரம்பித்து You can விடுவீர்கள். compromise with this world. இந்த உலகத்தோடு ஒத்துப்போக ஆரம்பித்து விடுவீர்கள். So Peter tells us to have a clear-minded and ஆகவே self-control, பேதுரு தெளிந்த புத்தியும் சுய கட்டுப்பாடோடும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். so that you can pray. Hallelujah. அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கலாம். You want God to bless your future? ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களா? Tell your mom and dad to pray. உங்க அம்மா அப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. You should pray for yourself. நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். You want to have a job? உங்களுக்கு வேலை வேணுமா? You pray. நீங்கள் போய் ஜெபியுங்கள். You want God to bless your future? You pray. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்பினால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். Hallelujah. Hallelujah. God hears a prayer. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். I tell my children to pray. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க சொல்லுகிறேன். Want God to bless your future? You pray. உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்பினால் நீங்கள் ஜெபம் Of பண்ணுங்கள். course, as parents, we always pray for them. பெற்றோர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். God expects every individual to ஆனால் ஒவ்வொரு தனி நபரும் அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். seek His face, kingdom and அவருடைய righteousness. முகத்தையும் நீதியையும் ராஜ்யத்தையும் எப்பொழுதும் தேட வேண்டும் என்று So விரும்புகிறார். after the resurrection of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் because of lack of prayer, ஜெபமின்மையினாலே Peter went backsliding. பேதுரு அவன் பின்மாறி போனான். He went to his old profession of fishing. மீன் பிடிக்கிற பழைய தொழிலுக்கு போனான். Because there's no prayer.
ஜெபம் இல்ல. Oh, Jesus has risen up. இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டார். I don't know when he is going to come back. அவர் என்னைக்கு திரும்பி வர போறாரு? No bread, no fish. மீன் அப்பமும் இல்ல, மீனும் இல்ல. No money. பணம் இல்லை. So let's go back. திரும்பி போவோம் எல்லாரும். To the old profession. பழைய வேலைக்கு திரும்பி போவோம். There's no prayer, you can backslide. நீங்க ஜெபம் இல்லை என்றால் பின்வாங்கி போவீர்கள். There's no prayer in your life, you can fall into temptation. ஜெபம் இல்லை என்றால் சோதனைக்கு அகப்பட்டு விடுவீர்கள். There's no prayer in your life, you can fall into sin. ஜெபம் இல்லை என்றால் பாவத்தில் விழுந்து விடுவீர்கள். And get trapped by the devil and its allies. பிசாசுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் அகப்பட்டு சிக்கிக் கொள்வீர்கள். So Peter's unsteady behavior, பேதுருடைய நிலையற்ற ஒரு நடத்தை, reflected his unstable mind. அவனுடைய நிலையற்ற மனதையே வெளிப்படுத்துகிறது. That's why Peter tells us to have a stable mind. ஆகவேதான் பேதுரு இங்கே சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். Have a clear-minded ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். and self-control, ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டும். so that you can pray. அப்பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும். Also, young people struggle to make right decisions. நிறைய பேருக்கு சரியான தீர்மானம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்கள். They fail in decision making. நீங்கள் தீர்மானம் செய்வதிலே தடுமாறுகிறீர்கள். That's because lack of prayer. ஏனெனில் ஜெபம் இல்லாத காரணத்தினாலே. You know, this was due to his prayerlessness and lack of sober mind. ஜெபம் இல்லாத காரணத்தினாலும் தெளிந்த புத்தி இல்லாததினாலும் இப்படி நடந்து கொள்கிறார்கள். So Peter, it's for this reason that Peter was particular about warning believers in this first epistle. பேதுரு இந்த காரணத்தினாலே இந்த முதலாம் நிருபத்தில் விசுவாசிகளை அவர் ஜெபிப்பதற்கு எச்சரிக்கிறார். Where he emphasizes the need to be both prayerful and sober minded. ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் தெளிந்த புத்தியோடு இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். You know, there's a saying, it says failure is a stepping stone to success. தோல்விதான் வெற்றிக்கு வழிகாட்டி என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அப்படிதானே? How many have faced failures in life? எத்தனை பேர் வாழ்க்கையில் தோத்துருக்கீங்க? சில பேர் கையை தூக்க மாட்டீங்க. If you have not faced failures in your life, that means you have not done anything at all in your life. நீங்க தோக்கவே இல்லைன்னா எதுவும் செய்ய ட்ரை பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். Amen. Hallelujah. Love failure, காதல் தோல்வி, exam fail, பரீட்சை தோல்வி. lots of young people you see. நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம். You know, I heard this is the real thing that happened in a wedding. ஒரு திருமணத்துல இது நிஜமா நடந்தது. One of believers told us because they witnessed that incident in that wedding. விசுவாசிகள் இத பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க. You know, the bridegroom is waiting for the bride to come forward. இப்ப மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்காக காத்திருக்கிறாரு. The pastor is ready to solemnize the wedding. இப்ப பாஸ்டர் எல்லாம் வந்து திருமணம் நடத்தி வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். Time has come to tie the tali. தாலி கட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு. Suddenly this bride shouted and screamed திடீர்னு இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டா. because she doesn't want this marriage. இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. Because she's fallen in love with another person. யாரையாரோ அவங்க லவ் பண்றாங்களா? Why I'm saying this? நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், You cannot be double minded. நீ ரெண்டு மனசா இருக்க கூடாது. When you love a person, நீங்கள் ஒரு மனிதரை நேசித்தால், see that person, whether it's a woman or a boy or a girl, அது பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும், that he or she has a good character, அவருக்கு நல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும். God fearing, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனிதனா என்று பார்க்க it's வேண்டும். very very important. மிக மிக முக்கியம். Not just choosing every Tom and Dick and Harry. போறவன் வரவனெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. It's very very important for young people to வாலிபர்களுக்கு இது மிக மிக ஒரு சரியான தீர்மானம் செய்ய வேண்டும். This passage is especially for young people. இந்த வேத பகுதி முக்கியமாக To வாலிபர்களுக்கு have a clear mind, தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். because it's so confused in the mind அவங்க மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கும். about decision making. சரியான தீர்மானம் செய்ய முடியாமல் தடுமாறும். Be it studies or future, அது படிப்பா marriage, இருக்கலாம், job. எதிர்காலமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். When there is prayerlessness in your life, ஜெபம் இல்லாத வாழ்க்கை இருந்தால், then there's lack of confidence. அங்க உங்களுக்கு தைரியம் இருக்காது. Amen. ஆமென். And there's lack of the self control. அந்த சுய கட்டுப்பாடும் இருக்காது. So we often when we face people they failed in life, அவர் வாழ்க்கையில தோற்ற சிலரை நாம் பார்க்கும் பொழுது, we used to encourage people who faces failures in life, right? வாழ்க்கையில தோல்விகளை கண்டவர்களை நாம் வந்து உற்சாகப்படுத்துகிறோம். But see in this the passage where Peter is talking about, இங்கே பேதுரு சொல்லுகிற இந்த வேத பகுதியை பாருங்கள். Peter's behavior is condemnable. பேதுருடைய நடத்தை அது கண்டிக்கப்பட வேண்டியது. Because he failed to prove his loyalty to Jesus as a moment of crisis. ஒரு பிரச்சனை வர நேரத்துல அவன் உண்மையாக இல்லாமல்
அவன் கர்த்தரை வஞ்சித்து How விட்டான். many times we have failed to prove our loyalty to God? கர்த்தருக்கு நாம் உண்மையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு எத்தனை முறை நாம் தவறி We இருக்கிறோம். talk about failures, தோல்விகளை பற்றி பேசுகிறோம், challenges in life. சவால்களை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கையில். But how many times we have proved to fail? ஆண்டவர் எத்தனை முறை நாம் கைவிட்டிருக்கிறோம், எத்தனை முறை It could be காட்டிக் justified on the ground நாம வாழ்க்கையில் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம். that Peter was so successful in the future. எதிர்காலத்துல பேதுரு பாருங்க எப்படி வெற்றியாளராக இருந்தார்னு சொல்லி நாம் சப்பை கட்டுகிறோம். As a spiritual spiritual person, he drew many thousands of people to Christ. ஆவியில் நிறைந்து ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினான் என்று சொல்லி பேதுருவை நாம் உயர்த்தி பேசுகிறோம். Acts chapter 4 verse 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He and his disciples were able to lead 5,000 people to salvation. அவனும் அவருடைய சீடர்களும் 5000 மக்களை கர்த்தருக்கு நேராக நடத்தினார்கள். Not only Peter but Paul tells us to all age groups. பேதுரு மட்டுமல்ல பவுலும் எல்லா வயதினருக்கும் சொல்லுகிறார் To be sober minded. தெளிந்த புத்தியா இருங்கள் என்று இங்கே பவுலும் சொல்லுகிறார். I want you to read a book of Titus. தீத்து புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 2 2ஆம் அதிகாரம் verse 1 to 6. 1 முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. Amen. Hallelujah. Hallelujah. This is a great counsel for different ages and classes. பல்வேறு வயதினருக்கு இங்கே நல்ல ஆலோசனை To வழங்கப்பட்டிருக்கிறது. be self-controlled and pure. சுய கட்டுப்பாடோடும் பரிசுத்தமாயும் இருக்க வேண்டும். To be busy at home, to be kind and to be subject to their husbands. வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் புருஷருக்கு கீழ்ப்படியவர்களுமாய் இருக்க கடவுள். So that no one will malign the word of God. ஒருவனும் கர்த்தருடைய வார்த்தையை திரிக்காதபடிக்கு அப்படி இருக்க கடவுள். Paul also knew from his experience பவுலும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அறிந்திருக்கிறார். how it's easy for a young man to act differently because of losing his balance. இளம் வயதினர்கள் எவ்வளவு சீக்கிரமாக தன்னிலை மறந்து வழிகட்டு போக முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Youth is the age when one is easily swayed by external experience. வாலிபர்கள் வெளிப்பிரகாரமாக அவர்களுக்கு நடக்கிற காரியங்களை கண்டு எளிதிலே மனம் மாறி விடுகிறவர்கள். Lots of young people are swayed by external experiences. அவர்களுக்கு நடக்கிற வெளிப்புறமான அனுபவங்களினாலே எளிதிலே அவர்கள் திசை மாறி போய் With விடுவார்கள். a circle of friends, கொஞ்சம் ஒரு சிறிய நண்பர் கூட்டத்தினாலே, colleagues in the office, வேலையிலே உடன் வேலை செய்கிற சிறு கூட்டத்தினாலே, their friends and colleagues in schools and colleges. அவர்கள் நண்பர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிற நண்பர்களினாலே, Don't be swayed by the external நீங்கள் உங்களுக்கு experience. நடக்கிற வெளிப்பிரகாரமான ஒரு அனுபவத்தினாலே எளிதிலே திசை மாறி போய் விடாதீர்கள். Therefore Paul tells young people, ஆகவேதான் பவுல் வாலிபர்களுக்கு சொல்லுகிறார், be sober minded, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், be strong in your mind. மனதிலே உறுதியோடு இருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The word sober minded means தெளிந்த புத்தி என்றால் a mind that is not confused, குழப்பம் இல்லாத ஒரு மனது, but it's filled with clear and serious thoughts. தெளிந்தும் தீவிரமான சிந்தையும் உடைய ஒரு மனது. It is never agitated, அது ஆத்திரப்பட்டு பொங்காது, but remains very calm even under any circumstances. எல்லா மோசமான சூழலிலும் அமைதி காக்கும். This is not possible if one is worldly minded or carnal minded. உலக பிரகாரமாகவும் மாம்சத்துக்குரியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனால் இவைகளை செய்ய முடியாது. Because the Bible says that Satan is the author of confusion. வேதம் சொல்லுகிறது சாத்தான் எல்லா குழப்பத்திற்கும் காரணம். So whereas a sober mind is the outcome of accepting Jesus and receiving his grace. தெளிந்த புத்தி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதனால் கிடைக்கிற பரிசு.
Hallelujah. Hallelujah. You see, if you read, if you turn your Bibles to Luke chapter 8, லூக்கா 8ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். verses from 26 to 39. 26 முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் We read about a man who was demon possessed. பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை இங்கே காண்கிறோம். We read about that man's pitiable condition. அந்த மனிதனுடைய பரிதாப நிலையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. Verses from 27 to 33. 27 முதல் 33ஆம் வசனம் வரைக்கும். He had no clothes. அவனுக்கு துணி கூட இல்ல உடம்புல. He was not wearing any clothes. அவன் உடலிலே கொஞ்சம் கூட துணிகள் இல்லை. He never had a house. அவனுக்கு வீடு இல்லை. And he lived only in the tomb. குகைகளிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was a madman, demonic person. அவன் பிசாசு பிடித்திருந்த ஒரு பைத்தியக்காரனை போல் இருந்தான். He used to take a stone and scratch himself. அவன் கற்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலை தானே காயப்படுத்திக் கொள்வான். When Jesus asked him, "What is your name?" இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது, He said, Legion. லேகியோன் என்று அவன் சொன்னான். Because many demons had gone into him. ஏனெனில் பல பிசாசுகள் அவனுக்குள் இருந்தது. But when Jesus cast them out, இயேசு அவைகளை துரத்தின பின்பு he became sober-minded. அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறினான். How many demons are there in our life? எத்தனை பிசாசுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. Anger கடும் கோபம் is a devil. அது பிசாசு. Is a demon. அது ஒரு பிசாசின் கிரியை. Jealousy பொறாமை is a demon. அது ஒரு பிசாசின் கிரியை. Bitterness is a demon. கசப்பு ஒரு பிசாசு. Unforgiving spirit. மன்னியாமை ஒரு பிசாசு. Gossip is a demon. புறம் பேசுதல் ஒரு பிசாசு. Talking ill about other families' issues. பிற குடும்பங்களை இழிவாக பேசுவது ஒரு பிசாசு. There's so many demons in our life. எத்தனை பிசாசுகளை கொண்டிருக்கிறோம். God wants to make you sober-minded. ஆண்டவர் உங்களை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆக்க வேண்டுமானால் commit our lives to God and நமது வாழ்வை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டாமா? cast away all those demons out இந்த of us. பிசாசுகளை எல்லாம் விரட்டி அடிக்கும் ஆண்டவரே. Then your mind will be sober. அப்பொழுது உங்களுடைய மனம் தெளிந்த புத்தி Have a clear mindset. ஒரு சுத்த மனசாட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். That's what Peter says. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். You know, have a clear mind. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். Let your thoughts be fruitful. உங்களுடைய சிந்தை பலன் கொடுப்பதாக இருக்கட்டும். Let your mind be filled with clear and serious thoughts. உங்களுடைய மனம் தெளிந்த மற்றும் தீவிரமான சிந்தைகளை உடையதாக இருக்கட்டும். This man, this legion, there are a lot of demonic things in his life. இந்த லேகியோன் பல பிசாசுகளை கொண்டவனாக இருந்தார். The Lord cast him away. ஆண்டவர் அவனை அவைகளிலிருந்து விடுவித்தார். His mind became sober. அவனுடைய மனம் தெளிந்து விட்டது. Hallelujah. Hallelujah. This morning Lord wants us to do the same. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நாமும் அதை செய்ய வேண்டும் என்று He விரும்புகிறார். wants to have all of us to have a clear நாம் mind. அனைவரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். All those demonic things out of அந்த our mind. பிசாசின் கிரியைகளை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் Prodigal விரும்புகிறார். son, he was not in his right mind when he went away from his loving father. அன்புள்ள தகப்பனை விட்டு ஓடி போன அந்த கெட்ட குமாரன் அவன் நிலையை He பாருங்கள். took all his father, one of the shares of his father. அவன் அப்பாவுடைய பங்கு அவனுடைய பங்கை வாங்கி கொண்டான். He went on a wild living. ஒரு மோசமான ஜீவியம் செய்வதற்கு போய்விட்டான். He went into drinking, குடிக்க சென்றான். women, wine, பெண்களோடு பழகத் துவங்கினான். all sorts of sin. உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் செய்து அனுபவிக்க துணிந்தான். But when he came to himself, அவன் உணர்வு பெற்ற பொழுது, means that when he became sober minded, அவனுக்கு புத்தி வந்த பொழுது, தெளிந்த புத்தி அவனுக்கு உண்டான பொழுது, Bible says that he came to senses. அவனுக்கு உணர்வு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உணர்வடைந்த பொழுது. Sometimes we tell people, do you have any sense? சிலர் கேட்போல உனக்கு புத்தி இருக்கான்னு மத்திட்டு அறிவு இருக்கான்னு கேக்குறோம் இல்லையா? We should also ask ourselves. நாமும் நம்மள பார்த்து கேட்கலாமா? நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுக்கொள்வோம். When we fall into temptation and சோதனைக்கு அகப்படும் பொழுது அறிவு இருக்கா என்று கேட்டுக்கொள்வோம். when you are doing things against the Lord, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது கேட்டுக்கொள்வோம். we should ask that question. அந்த கேள்வியை நம்மை பார்த்து நாமே கேட்போம். So when prodigal son came to his senses, இந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி வந்தது. he realized his folly and began to think of the goodness. அவனுடைய அழுக்கை அவன் உணர்ந்து கொண்டு அவன் அப்பாவுடைய நன்மைகளை நினைத்தான். The goodness of delicacies, food that was served for the servants of his father. அவனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல உணவுகளை It நினைத்தான். was only when his mind became sober அவன் புத்தி தெளிந்த பொழுதுதான் that he began to think clearly. அவனால் தெளிவாக யோசிக்கவே முடிந்தது. And he wished to return to his father அப்பாவிடம் திரும்புவதற்கு அவன் எண்ணினான். with remorse in his heart. மனதிலே துக்கத்தோடு. Hallelujah. Hallelujah. Should have a sober mind. நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். Should have a clear mind. தெளிவான சிந்தை வேண்டும். That's a perfect Christian life. அதுதான் பூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை. Turn your Bibles to 1 Peter 1 பேதுருவுக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். chapter 1 1ஆம் அதிகாரம் verses 13 to 15. 13 முதல் 15ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். Hallelujah. Hallelujah. That's the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. A sober mind is essential to lead a Christian life. தெளிந்த புத்தி நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மிக அவசியம். Every believer should have a goal and a desire to reach it. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதை அடைவதற்குண்டான வாஞ்சையும் லக்கும் இருக்க வேண்டும். What is your goal? உங்களுடைய லக்கு என்ன? My goal is to build a big house. ஒரு பெரிய வீடு கட்டிடணும் பாஸ்டர். My goal is to earn lots of money. நிறைய பணம் சம்பாதிச்சிடணும். What is our goal? நம்முடைய இலக்கு என்ன? Bible tells us வேதம் சொல்லுகிறது our goal is to become holy. நம்முடைய இலக்கு இயேசுவை போல் பரிசுத்தராவது. ஆமென் சொல்லலாம். ஆமென். Jesus said, because I am holy. இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல. He who called you is holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. So be holy. நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் உங்களை எல்லா நடக்கைகளிலும். Hallelujah. Hallelujah. In all we do. So God wants us to be holy. ஆண்டவர் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus Christ, the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். He is a personification of holiness. பரிசுத்தத்தினுடைய முழு வடிவம் அவர். And those who have been washed by the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அத்தனை they shall be holy like him. அவரை போலவே பரிசுத்தமாய் இருக்க கடவும். If you turn your Bibles to Leviticus chapter 19 verse 2, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போமானால், you shall be holy, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க கடவீர்கள். for I the Lord your God is holy. நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருப்பது போல. So Peter is addressing பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார், all believers in the New Testament, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் to be holy in everything. எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தமாய் இருக்க He wants us to be holy in everything. எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்க கடவும். In action, செயல்களிலே, in deed, நம்முடைய முயற்சிகளிலே, in our saying. நம்முடைய பேச்சிலே. Why? Because they are called to salvation and sanctification through the holy blood of Christ Jesus. ஏனென்றால் இயேசுவினுடைய இரட்சிப்பிற்கும் சுத்திகரிப்பிற்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Read chapter 1 Peter chapter 1 verse 3. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Verse 13 please. 13ஆம் வசனம். Therefore prepare your minds for action. உங்களுடைய மனதை நீங்கள் செயலுக்கு நேராக நடத்துங்கள். Be self control. நீங்கள் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருங்கள். Set your hope fully on the grace to be given you when Jesus Christ is revealed. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். The standard of the goal is not set by a church. ஒரு திருச்சபை இந்த இலக்கை நிர்ணயிக்கவில்லை. The standard of the goal is not set by a denomination. இந்த இலக்கு ஒரு ஸ்தாபனத்தினால் நிர்ணயிக்கப்படவில்லை. Or a holiness of a man. ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தின் இலக்கு, but it is set by the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. That's why Jesus said, because I am holy. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது. You be holy in all you do. நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாய் இருங்கள். Hallelujah. Hallelujah. Hebrews chapter 7 verse 26. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. John chapter 8 verse 46 we see. யோவான் 8:46 பார்க்கிறோம். Can anyone of you say that I am guilty of sin? என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லுங்கள். No sin was found in the mouth of Jesus. இயேசுவுடைய வாயிலே குற்றம் காணப்படவில்லை. He did not intimidate those who caused him pain and suffering. அவருக்கு வேதனையும் வலியும் உண்டாக்கினவரையும் அவர் இகழவில்லை. Such is the standard of Jesus. அதுதான் இயேசுவினுடைய நிலைப்பாடு. Such is the standard of Jesus' holiness. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தின் நிலைப்பாடு அதுதான். And we should strive to reach that holiness. அந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு நாம் முயல வேண்டும். Hallelujah. Hallelujah. Turn your Bibles to 1 Peter chapter 1 verse 14. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். As obedient children, நீங்கள் கீழ்ப்படிகிற பிள்ளைகளை do not conform to the evil desires you had when you lived
ignorance. நீங்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்திலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி வாழாதிருங்கள். So here we see that the Bible tells us to guard ourselves, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் இங்கே so that we குறிப்பிடுகிறது. don't fall into temptation, அப்பொழுது நாம் சோதனைக்கு அகப்பட மாட்டோம். so that we don't fall into any kind of lust. எந்த விதமான இச்சைக்கும் அகப்பட்டு விட மாட்டோம். Temptation is so strong that the spirit wars against the flesh. சோதனை என்பது என்ன? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுவது. It happened in the life of Paul. பவுலுடைய வாழ்க்கையில் அது நடைபெற்றது. Paul says, I want to do good things, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், but I am unable to do good. நன்மை செய்ததோ என்னிடத்தில் காணப்படவில்லை. But sin, the command, still lives in me. என்னில் வாழுகிற பாவமே அப்படி செய்கிறது. What a wretched man I am. எப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்ட மனிதன் நான். Who will deliver me from the body of death? இந்த மரண சிறையிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? Only Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. ஹalleluya. That was only a passing phase in his spiritual life. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கடந்து சென்ற ஒரு பகுதி அது. He knew that the law of the spirit of life has set him free. ஆவியின் பிரமாணம், ஜீவனின் பிரமாணம் அவனை விடுதலை ஆக்கிற்று என்று அவன் அறிந்திருக்கிறான். Therefore there is no condemnation for those who are in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் ஒருவருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Because the law of spirit of life has set me free from the law of sin and death. பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து ஜீவன் ஆவியின் பிரமாணம் என்னை விடுவித்திருக்கிறது. So when Jesus comes into our life, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது he cleans up everything. அவர் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறார். This morning let's ask God, இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி கேட்போம். Lord, clean my mind. ஆண்டவரே, என் சிந்தையை சுத்தமாக்கும். Revive my mind. என்னுடைய உள்ளத்தை உயிர்ப்பியும். Transform my mind. என் மனதை மறுரூபமாக்கும். Faithfulness is what I need. உண்மைதான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Truthfulness is what I need. மெய்தான் எனக்கு வேண்டும். Holiness is what I need. பரிசுத்தம் தான் எனக்கு வேண்டும். That is what I seek. இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Is what the Bible says in 1 Peter. இதைத்தான் 1 பேதுரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். Chapter 4 verse 7. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் Paul tells us, பவுல் சொல்லுகிறார், the end of all things is near. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. Therefore be clear minded. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து and self control, சுய கட்டுப்பாடோடு இருந்து, so that you can pray. அப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள். Hallelujah. Hallelujah. Let's all stand together and ask எல்லாரும் God எழுந்து நிற்போம், ஆண்டவரை பார்த்து கேட்போம். and commit our ways to God. நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். So Lord, every demonic things in my life, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசினுடைய காரியங்கள், every chains be broken in the name of எல்லா Jesus. சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போவதாக. Whether it's anger, jealousy, கடுங்கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், bitterness, gossip, கசப்பு, புறங்குறுதல், unforgiving spirit, மன்னியாமை, fights and argument, எப்பொழுதும் சண்டை, வாக்குவாதம், கூக்குரல், and all these things leave, இவைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகுவதாக. then you can have a sober mind. அப்பொழுது எங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாயிருக்கும். Hallelujah. ஹalleluya. Let's pray. We're gonna start to pray. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்கள் எங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்குள் காணப்படுகிற பொய், கோபம், கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டிமை, சோம்பல், ஆண்டவரே பொறாமை, புறம் பேசுதல், ஆண்டவரே காலம் தாழ்த்துதல், ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே கர்த்தரை மந்தமாக இருத்தல், அசதியாக இருத்தல், ஆண்டவரே பொறாமை கொள்ளுதல், உலகத்தின் மயக்கத்திலே ஆண்டவரே வாழுதல் போன்ற எத்தனை அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்ள ஜெபம் பண்ணுவதிலே குறைவுபடுகிறோம், வேதத்தை வாசிப்பதிலே குறைவுபடுகிறோம், சகோதர ஐக்கியத்திலே குறைவுபடுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே குறைவுபடுகிறோம். அன்று உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம், பிறரை பார்த்து அவர்களைப் போல வாழ முயற்சி செய்கிறோம். கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக எங்கள் மனங்களை திருப்பாமல் இருக்கிறோம், தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறோம், மந்த புத்தியோடு கூட இருக்கிறோம், சரி செய்யாமல் இருக்கிறோம், செய்த தீர்மானங்களிலே நிலையற்ற தன்மையோடு கூட இருக்கிறோம். அன்றை நாங்கள் அலசடிப்படுகிறோம், அலைமோதுகிறோம், ஆண்டவரை பெருமூச்சு விடுகிறோம், சந்தேகப்படுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்தது ஆண்டவரே கர்த்தாவே அதிக முயற்சி, அதிக பாடுகளினாலே, ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை அலட்சியமாக கருதாமல் அன்றை எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, மனதிலே குழப்பம் இல்லாதவர்களாக, இங்கும் அங்கும் அலைகிறவர்களாக இராதபடிக்கு அன்றைய நேர் முகத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து தொடர்ந்து அன்றைய கர்த்தாவே இந்த பரிசுத்த ஜீவியத்திலே முன்னேறி செல்ல அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை அனுதினமும் பின்பற்ற, ஒவ்வொரு மணி நேரமும் பின்பற்ற கர்த்தர்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய இருதயத்தை நிரப்ப, தீமையை விட்டு விலக, தீமையை வெறுக்க, பரிசுத்தத்தை வாஞ்சிக்க, நீதியை வாஞ்சிக்க, அன்பினால் நிறைந்திருக்க, பொறுமையினால் நிறைந்திருக்க, அன்றைய கர்த்தர் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொள்ள கர்த்தர்கள் அத்தனை பேருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஜெப வாழ்க்கை அன்று குறைந்து விடக்கூடாது, வேத வாசிப்பு குறைந்து விடக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விடக்கூடாது. நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் குடும்பமும் எங்கள் திருச்சபையும் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதாக, நீதியின் மேல் நீதி அடைவதாக, அதிக பலன் கொடுப்பதாக, 30, 60, 100 பலன் கொடுத்து உலகத்தின் வெளிச்சமாக, உலகத்தின் உப்பாக நாங்கள் பிரகாசிக்க, ஜொலிக்க, பலன் கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரையும் சாட்சிகளாக வேலை ஸ்தலத்திலே, அன்றைய கர்த்தர் கல்லூரியில, பள்ளியில, நடக்கையில, வியாபாரத்திலே, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க, நீதி உள்ளவர்களாக இருக்க, உமக்கு மெய்யானவர்களாக இருக்க,
உமக்கு also to everyone else. நான் மற்ற எல்லோரிடத்திலும் முன்னே உள்ளவராக இருக்கிறேன். Yes, Lord. We thank you for your word. உடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for magnifying your word, Jesus. உடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியதற்காக Strengthening us to your word. சகல துதி கனமை மீசல். Give you praise, glory, and honor to Jesus. உமக்கு நாங்கள் சகல துதி கனமை மீசல். Amen. You may be seated.